தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட், விவரங்கள். வணக்கம் அமித். தென் தமிழக பகுதிகளில் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்துல அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், குறிப்பாக 3 நாட்களுக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 9 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. நாளை தினத்தை பொறுத்த வரைக்கும் தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், கிருஷ்ணகிரி ஆகிய 14 மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல 5ஆம் தேதி 7 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. இந்த தென் தமிழக பகுதிகளில் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தான் இந்த கனமழை என்பது பெய்து வருவதாகவும், அதே போல தென்மேற்கு பருவமழை கேரளா மற்றும் தென் தமிழகத்தில் தொடங்கி இருப்பதன் காரணமாகவும் இந்த கனமழை என்பது பெய்து வருகிறது. வெயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்துல அடுத்து வரக்கூடிய 5 நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் என்பது அதிகரிக்கக்கூடும் எனவும், குறிப்பாக மற்ற மாவட்டங்களை காட்டிலும் சென்னையில வெப்பம் அதிகமாக காணப்படும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் 9 மாவட்டங்களும், நாளை தினம் 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. அம்பி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.